கோர்ட் நீதிபதி ஆசனத்தில் அமர்ந்திருக்க குற்றவாளி கூண்டுகளில் எதிரும் புதிருமாக கணவன் மனைவி கணேஷ் கமலா. நடுவில் வக்கீல்கள் வரிசையை ஒட்டி இவர்கள் குழந்தைகள் 10 வயது பாபு 7 வயது கிருபா நின்றார்கள். நீதிபதி கணேஷை பார்த்து, உங்கள் விவாகரத்துக்கான கடைசி கெடுக நாளான இன்று இறுதி முடிவாய் கேட்கிறேன். உங்களுக்கு மனைவியோடு வாழ விருப்பம் இல்லை. விவாகரத்து தேவையான்னு கேட்டார். தேவை சார். கணேஷ் தயங்காமல் பதில் சொன்னான். கமலா நீங்க பார்த்தார். தேவை சார். இவளும் அசராமல் சொன்னாள். சரி, உங்கள் 2 குழந்தைகளில் யார் எந்த குழந்தை வேணும்னு? கமலா விருப்பம் சார். நீங்கள் அவர் பார்வை இவள் பக்கம் திரும்பியது. அவர் விருப்பம் சார் சொன்னாள். குழந்தைகளா? நீங்கள் யாரோட இருக்க ஆசைப்படுறீங்க? நீதிபதி குழந்தைகளை கேட்டார். யாரும் இல்லை சார். பாபு கிருபா இருவரும் ஒரே குரலில் கூவினார்கள். கேட்ட நீதிபதி உட்பட அங்கிருந்த மொத்த பேர்களும் அதிர்வு. பாபு தொடர்ந்தான். எங்களுக்கு யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்கல. 2 பேரும் எடுத்த புத்தியில் பட்ட முடிவு. எங்கள் பொறுப்புக்கு இவங்க காரணம். ஆகையினால ஒரே வயத்தில் பிறந்தோம். இப்படியே கடைசி வரை ஒன்றா இருக்க ஆசைப்படுறோம். இவங்க பிரிவுக்காக நாங்கள் பிரிய மாட்டோம். இவங்க அப்பா அம்மாவோடு நாங்கள் வாழ மாட்டோம். காரணம் அது தாத்தா பாட்டிகளுக்குள் வீண் வருத்தம். நாங்கள் வளர வாழ எங்களை ஒரு அனாதை ஆசிரமத்தில் சேர்த்து விடுங்க. இல்லை தொட்டில் குழந்தை திட்டத்தில் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அதுக்கு வழிவகை செய்யுங்க. கையெடுத்து கும்பிட்டு முடித்தான். ஆமாம் சார். சிறுமியும் தலையை ஆட்டி அதை தெரிவித்தாள். மற்றவர்களிட பெற்றோர்களுக்கு செருப்பால் அடித்த உணர்வு அதிர்வு. பிள்ளைங்க புத்தி எங்களுக்கு இல்லை. கண்களை திறந்துட்டாங்க. எங்களுக்கு குழந்தைய வேணும். விவாகரத்து வேணாம். கணேஷ் கதற. ஆமாம் சார். கமலாவும் கமரி நீதிபதியை பார்த்து கை கூப்பினார். கணேஷும் கமலாவும் குழந்தைகளை கட்டி அணைத்தனர். கண்களில் நீர் வழிந்தது. இதுபோல பல கதைகளை கேட்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.